கல்யாணம் ஆனாதான் பொண்டாட்டின்றீங்க. இப்பவே கொண்டாட்டியா இருக்கலான்றீங்க. டபுள் மீனிங் வந்துச்சுன்னு வைக்க. இப்போ கல்யாணம் தானே அப்போ அப்படிதான் கேட்பேன். என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் தள்ளி வைப்பேன். என்ன சேனத்துக்கு இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கான்? நண்பா நண்பா என்னத்து என்னடி பண்ண? என் ஃப்ரெண்டு இப்படி நிற்கிறான். ஒன்றும் இல்லை, ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு உண்மையை சொன்னேன். அதான் பாவம் சலையிட்டார் போல. கொஞ்ச நேரத்தில் உயிர் வந்துடும். டென்ஷன் ஆகாதீங்க. பாய் வச்சு செய்யற போல. இந்த பேரெல்லாம் இப்படிதான் பண்ணணும். சரி, எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ கேவலமான ரியாக்ஷனு? என்ன சொன்ன? ஷாக்ல இருந்து வெளியே வரீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கதை பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. ஒரு வருஷமா? ஆமா. என்ன கூல ஆமா சொல்ற பாருமா இவ. ஏய், இந்த மாதிரி வெவ்வேறு விளையாட்டுல இங்க விளையாடக்கூடாது, புரியுதுல்ல? அதில் ஷாக்ல இருந்து வெளியே அவங்க எல்லாம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கதை அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருங்க, உங்க பேச்சுல நான் கேட்க மாட்டேன், புரிஞ்சதுல? அதுக்கப்புறம் என் பேச்சு மட்டும் தான் நீங்க கேட்கணும். சரி பயப்படாதீங்க. பயம் தான் வெளியே தெரியுது. பயம் வெளியே தெரியுதா? நீ செஞ்சாலும் செய்வியே. பயப்படலையா? நான் ஸ்ட்ராங்கா தான் பேசுறேன். ஆமா, நீங்க ஸ்ட்ராங்கா தான் பேசுறீங்க, நடுங்காம தான் பேசுறீங்க, ஒத்துக்கிறேன். இப்ப எந்த முடிவு வந்தாலும் நான் தான். சரி அப்புறம் பதில் சொல்லு. போது நான் என்ன பதில் சொல்லணும்? பரவாயில்ல, சொல்லலாம். இப்போ டைம் இல்லை, நான் பிஸியா இருக்கேன். சரி, நைட் என்னதான் பிளான் சொல்லுங்க. சொல்லுது ஃபர்ஸ்ட். என்ன ரவுடி? என்னென்ன நிமிஷம் தள்ளி வைப்பியா? அதெல்லாம் செல்லாது. மேன், உனக்கு அதுதான் கரெக்ட். நீ ரொம்ப பண்ற. சரி, அதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வேலை வேலை யோசிக்காதா? உன் மூளை ரொம்ப யோசிச்சிச்சு. இன்னைக்கு என்ன வச்சு செஞ்சதுல, அதுவும் மும்பைல வச்சு செஞ்சதுல, அதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாம். ஐயோ, என்ன பிடிக்கல அதானே பழி வாங்குற. எங்க எடுத்துட்டு வந்தா பிடிக்கல. இவர் மட்டும் பிடிக்கலன்னு சொல்லலாம். அதே வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. சாரி. ஒன்றும் தேவையில்லைங்க. சாரி, கிளம்புங்க. பிடிச்சிருக்கு நிரூபி. நாங்களும் பிடிக்கலன்னு சொன்னா அப்ப நீங்களும் பிடிச்சிருக்கு நிரூபிக்க வேண்டியதானே. அப்ப மட்டும் மூஞ்சி வச்சுக்கிறீங்க, கோவப்படுறீங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்டா நீ உனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவ. அப்புறம் சரி, நைட் அவுட்டிங் வேண்டாம், மூட் அவுட் வேண்டாமா? இதெல்லாம் பண்ணிட்டு வரான். அப்புறம் மூட் அவுட் வேண்டாமா? சரி சொல்லுங்க, என்ன பிளானு? வாங்க பார்த்து பேசுங்க. இல்ல, நம்ம தான் பார்ப்போம். நைட்டு பார்த்துக்கலாம், திரும்புங்க. சரி. என்ன, வீட்டில் சாப்பிட்டுட்டு பொறுமையா ஒரு 11 மணிக்கா கிளம்பலாம். ஓகே. காலையில சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். சரி, நான் ஒன்று கேட்பேன். யாரும் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்னடா கேளு, என்ன விஷயம்? நீ சொல்லி நான் கோச்சிக்க போறோம். இப்பவே சொல்லிட்டேன். அந்த சிவாவை கூப்பிடலான்னு மட்டும் வந்ததுன்னு வைங்க. இல்லடா, என்ன கேட்க போறான்னு தெரியாம கத்த வேண்டியது. இல்ல, ரீமா பாவம் இல்ல, நம்ம அவங்களையும் கூப்பிட்டு போலாமா? ஆமால, அந்த பொண்ணு பாவமா இருக்கு. பெங்களூர்ல வந்து ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கு. கூட்டு போலாம். நல்லாதான் பேசுது, நல்ல பொண்ணா தான் இருக்கு. எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். எனக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்டா. ரீமா தானே, எனக்கும் ஓகே தான். ரீமா மட்டும்னா ஓகே. எனக்கு ஓகேப்பா, எனக்கு கூட ஓகே. மே பார உங்களுக்கு தான் உங்களை பார்த்தா பிடிக்காது. ப்ளீஸ், எனக்காக ரீமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வரமாட்டாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ப்ளீஸ், இங்க வந்து உங்களை பார்க்கல பேசல தானே. ஆஃபீஸ்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணலதான் சொல்றீங்கல்ல. கூப்பிட்டா சிவா வரணும்னு சொல்லுவா. அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னா வேண்டாம், அவங்க மொட்டை வரதா இருந்தா. மட்டும் வரதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. நாளா போய் கூப்பிட மாட்டேன். அதெல்லாம் அண்ணியும் துர்காவும் போய்ப்பாங்க. நீங்க ஒன்றும் கூப்பிட தேவையில்லை. அப்போ சரி, வந்துட்டு போட்டோம். அவங்க வந்து இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, புரியுதுல்ல? கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்கங்க. பண்ணாதான் நீங்க இருக்கீங்களா, அப்புறம் என்ன? இப்படிதான் சொல்லியே வாய் அடைச்சிரு. எல்லாத்துக்கும் கடுக்கடுன்னு பேசுறீங்க, கடுக்கடுன்னே இருக்கீங்க. நான் அப்படி செய்யறது என் பொண்டாட்டி தான். என்ன பதில் காணும்? அப்புறம் கேர்ள்ஸ், எப்படி நைட் ட்ரெஸ்ஸா இல்ல ட்ரெஸ்ஸை மாத்த போறீங்களா? சரியா, இந்த மாதிரி ட்ரெஸ்? நோ ட்ரெஸ் பார்த்து போறேன். ஓகே. பாய், நீ டிசைட் பண்ணல, முடிவு பண்ணணும். நல்லா டிசைட் பண்ண வேண்டியது யாரு? என்ன அமைதியா இருக்கா? அதான் பேசிட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் என்ன, அதனால அமைதியா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் எனக்கு ரிவஞ்சோ செக்கோ வைக்கலன்னா தூக்கம் வராது. அப்புறம் சொல்லுங்க கேர்ள்ஸ். என்ன சும்மா சொல்லுங்க கேர்ள்ஸ்ன்ற. என்கிட்ட சொல்லு, என்னன்னு சொல்லு. வந்து அவளே வேண்டாம், சோதிக்கிறேன்னு தெரியுது. சரி, நல்ல பையன், மன்னிச்சு போவோம். பிரவீன், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன, என்ன விஷயம்? அதுவா, நெப்போட டீன் இருக்கார்ல, அவர் ஒரு முக்கியமான சர்ஜரிக்கு போகணுமா. அப்போ அசிஸ்டன்ஸ் யாருமே இல்லைன்னு ஃபோன் பண்ணாரு. பெரிய ஆப்ரேஷனா, ஸோ ஜூனியர்ஸ்லாம் செட் ஆகாது. அதனால பிஜிஸ்ல தேடிட்டு இருந்தார் போல. பிஜிஸ்ல யாரும் அவைலபிளா இல்லை. அதனால சரி, அந்த டிபார்ட்மெண்ட்லேயே தேடுவானும் போது நம்ம தான் ரீச் ஆயிருக்கோமே.
அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நிறைய பேர் ஒரு டிகிரி ஒரு இடத்துல படிச்சுட்டு அடுத்ததுல அப்ப படிக்காம வேற வேற இடத்துக்கு மாறுறாங்கன்ட்டு. ஒரே இதுல 7-8 வருஷமா குப்பை கொட்டிட்டோம்ல, அதனால எல்லாத்துக்கும் நம்ம கூப்பிடுறாங்க. சரி வீடு உங்க டிபார்ட்மெண்ட் தானே போனேன். ஆமா ஆமா ஒன்றும் மாதிரி இல்லப்பா, என் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணேன். ஆனா அது முடிச்சுட்டு ஒரு லேட்டாச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி மாமா இதை கட்டி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளவு நாள் தங்க வேணும் சொல்லு. இல்லை ஜென்ரலாக கேட்குறேன். இவங்க கல்யாணத்துக்குலாம் முன்னாடி கட்டி முடிச்சிருவீங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுமா அப்படின்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்ன பின்ன ஆகலாம்டா. பர்ஃபெக்டா வேணும் முன்னாடி தான் வேணும் டேட் வச்சிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். இல்லைன்னா கேஷுவலா ஸ்லோ ப்ராசஸ்ல போகும், எப்படி வேணும் முடிவு பண்ணி சொல்லுங்க. இந்த பேஸ் இந்த தளம் அதெல்லாம் போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஸோ இது பொறுமையா ஒரு மாசம் எடுத்து தான் பண்ணுவோம். மற்றது கட்டுறது அதுக்குள்ள இருந்தா எக்ஸ்ட்ரா ஆள் போடுறது அந்த மாதிரி வேலையை ஸ்பீட் பண்றது அதுல வேணா நாளுங்க குறைச்சிக்கலாம். ஆனா இந்த பேஸோட 1 மந்த்ன்றது பர்ஃபெக்டா போடணும். இப்போ இதெல்லாம் அந்த ஃபினிஷிங் முடியறதுக்கு 1 மந்த் ஆகும். ஆமா ஆமா 1 மந்த் ஆகும். ஓகே மாம்ஸ். என்ன கேள்விக்கெல்லாம் பதில் வராதா? வராது. புதிராக்கமா பரவாயில்ல. நீ என்ன ட்ரெஸ் போட போற? இன்னைக்கு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு என்ன? ஹலோ எனக்கு என்னவா? எனக்கு வேணும், எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும். ட்ரெஸ்ஸு எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கணும்? அதை வேணா போட்டு வந்துருவா, அதெல்லாம் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. ஆமாம் ஆமாம் இவருக்கு இருக்காது. என்ன வேணா போட்டு சும்மா சொன்னேன். போதும் நீங்கள் எது சும்மா சொல்கிறீங்க எது சீரியஸாக சொல்கிறீங்கன்னா வராது தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இடத்த சேர்த்து வச்சு ஒரு நாள் கற்றுவீங்க போல. சரி புலம்புவீங்க போதுமா? என்ன என்ன ஒரு ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணி பேசிட்டீங்கல்ல அப்புறம் என்ன? அது புது ரூம் இருக்கு போய் டாக்குமெண்ட் எடுத்து கிழிச்சு போடுங்க. அதெல்லாம் போட்டுட்டேன். ஆமா போட்டுட்டேன். ஒன்று முடிச்சுன்னா கிழிச்சு போட்டீங்க. நான் என்னைக்கு பார்த்ததும் அன்னைக்கு கிழிச்சு கொளுத்தி போட்டுட்டேன். ஓகே ஓகே பேலன்ஸ் என்ன அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது தானே, அதையும் சொல்லிடுங்க. அதுவும் சொல்லிட்டேன். ஆமா அதையும் சொல்லிட்டேன். அது எப்போ சொன்னீங்க? டாக்குமெண்ட் பார்க்கும்போதே அதில் தான் ஒரு சிக்னேச்சர் ஃபோன்லாம் இருந்துச்சு, சீலெல்லாம். அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இவ்வளோ பண்ணிட்டு தான் இவ்வளோ கத்துறீங்களா நீங்கள்? அது கோவம் இருக்காதா? அவர்கிட்ட சொன்னதும் எனக்கு தெரியல, அப்போ நான் அவர்கிட்ட கான்டாக்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் கிழிச்சு போட்டதும் எனக்கு தெரியல, அப்போ அந்த ஃபைல் நான் பார்க்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி பேசுறீங்க. அதனால் அதை பத்திரப்பத்தி விடிச்சதில்ல, அது எனக்கு வருத்தம் தான். போதும் போதும் உங்கள் வருத்தத்துக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி ஒரு பிரளயம் வராம இருக்கு? இல்ல உட்கார வச்சிருக்காரு. அதாவது அப்போ அந்த வேலை ரெடி இருக்கோம் வரோம், எனக்கு வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றான். ஏன்டி ஏன் அவர் வெறுப்பேத்துறா? என்ன கோலி அவருக்கு தெரிய வேண்டாவா? அதான பாய். கேர்ள் சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல என் கேர்ளி சின்னதா பேசினாலே வச்சு செய்வாங்க, பெரிய பெரிய சம்பவமா பழசா நடந்திருக்கே, அதுக்குதான் சொல்றோம். ஏதோ பெருசா யோசிச்சிருக்காங்களோ என்னன்னு தெரியல. என்ன யோசிச்சா அவங்க என்ன வேணா யோசிக்கிட்டோம், அது எதுவும் நடக்காது. ஏன்னா இப்போ அவ கூட இருக்குது அவ புருஷன், அவன் பார்த்துப்பேன். அவங்க ஏதாவது நினைக்கட்டுமே, அவனுக்கு அப்போ இருக்கு. சரி போய் ஒருத்தர ரெடி ஆகுது, கரெக்டா இருக்கும். என்னவோ சரிதான்டா. ஆனா நான் கீழே போகும்போது அந்த குடும்பம் எங்க கிளம்பிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுங்களை பத்தி நமக்கு என்ன கதை, அவங்க பத்தி பேசவே தேவையில்லை, விடுறியா? சரிடா விட்டுட்டோம். ஒருத்தர போய் ரெடி ஆகுங்க எல்லாரும். குட்டிமா என்னப்பா? ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வரவா? தூங்க, இதுக்கு என்ன கேள்வி? நீ வர மாட்டியா? எங்க தூங்க போறீங்க? அங்க நான் வந்து இந்த பக்கத்துல பொறுத்தா தூங்குவேன். டயர்டா தானே இருக்கு, தூங்குங்க. டயர்ட்னாலும் நீ வேணும். இப்ப என்ன தூங்கணும் நான் வேணும்? ஆமா ஒரு 10 மினிட்ஸ் தூங்க வச்சுட்டு இருந்துக்கும், அப்படி நான் தூங்கிடுவேன். இல்லாம தூங்கணும்னா தூங்க வராது. சரி வாங்க தூங்க வச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிக்கிறேன். எல்லாரும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா என்ன எழுப்பு ப்ளீஸ். எனக்கு நைட் எதுவும் கூட வேண்டாம், அதனால சாப்பிட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமே என்ன எழுப்பு, ஓகேவா? 11 o'clock எழுப்பவா? ஓகே கிளம்பும்போது எழுப்பினா போதும், அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன். ஏன் வலிக்குதா? மண்டை வலிக்குதா? இல்லைடா டயர்டாக இருக்கு. இதுக்குதான் ஒவ்வொரு எமோஷனல் ஆகாதீங்கன்னு சொல்றது. அதான் சரி வாங்க போலாம், தூங்குவீங்க கொஞ்ச நேரம். நீங்க பேசிட்டு இருங்க, அவருக்கு எல்லாம் தூங்குறதுக்கு செட் பண்ணிட்டு வரேன். நான் இப்ப வர மாட்டேன்னு சொல்ல போறேன் அதானே? இல்லடா அவர் படுக்க வச்சுட்டு வந்துடுவேன், உடனே வருவேன், இங்கேதான் இருப்பேன். சரி சரி சீக்கிரம் வா. ரூம்ல எல்லாரும் ரெடி ஆகுறது. பாய்ஸ் தானடா, அம்மா வீட்டுக்கு போங்களேன். நாங்க கேர்ள்ஸ் இந்த 2 ரூம்ல மாத்தி ரெடி ஆகிக்கிறோம். ரூம்ல அவன் தூங்கும் போது நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. பாத்ரூம் மட்டும் தான் அந்த ரூம்ல யூஸ் பண்ணுவோம், ரெடியாவது இங்க வந்துப்போம். அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க அங்க போய்க்கிறோம்னு. நீங்க அம்மா வீட்டுக்கு போங்க, நீங்க பசங்க தானே, நீங்க 3 பேர் அங்க ரெடி ஆக மாட்டீங்களா? அதை நாங்க பக்கத்து ரூம்ல ரெடி ஆக மாட்டோம். தொடர்ந்து பேசி ஒரு எழுப்பி விட்டுருவீங்க, அதுக்கு தான் சொல்றேன். நாங்க அங்க போய் கூட்டமா நிக்க போறது, ஒவ்வொருத்தரா போக போறோம், ஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க வந்து இங்கேதான் ரெடி ஆக போறோம். ஸோ நாங்க இங்க பாத்துக்கிறோம்.
சரி சரி, அப்போ நான் கூட அவங்க கதை பேசிட்டு அப்படி படுத்துட்டு அப்புறம் பொறுமையாக ரெடி ஆகலாம். ஆகுங்க, யார் வேணான்னா அப்போ சரி திட்டல மாட்டேங்க. யாருக்காவது இவங்கெல்லாம் வேணுமா? சேச்சு வேணாம் வேணாம். முதல்ல தெத்தி விடு. ஆமா, எங்க இல்லைனா தான் ரொம்ப ஜாலியா இருந்துக்கலாம். பதில் போதுமா? நம்ம போதும் வாங்கி கொடுத்து பதில் இருக்கும் போதும் கிளம்புங்க. சரியா, நீங்க கிளம்புங்க. ஒரே ஒரு சந்தேகம். என்னம்மா? இப்போ ரெஸ்ட் ரூம் ரெடியானா உங்க காஸ்டியூம்ல தான் வருவீங்க. புரியல. மும்பையில் ஒரு காஸ்டியூம் வந்தீங்களே, ஒன்றுவேன். ஒரு டைம் இந்த ரூம்க்கு வருவீங்க, இப்போ அங்கே இருந்தீங்க. அடி வாங்கிடுவீங்கன்னு. அது மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்க தானே கேட்குறேன். அதுவும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே. ஆமாம்மா, அப்படிதான் வருவேன், அதுதான் ரெடி ஆவேன். நான் பாத்ரூம்லாம் ட்ரெஸ் போட மாட்டேன், நனைஞ்சிரும்ல. எனக்கு அது செட் ஆகாது. இப்படி இருந்தாலும் 2 3 வாட்டி ட்ரெஸ்ஸை கீழே போட்டுருவேன். அதனால் அந்த ஈரத்தில் போட்டால் ஈரமாயிடும்ல, அதனால அதை மாற்றிட்டு வந்து இங்கே தான் கட்டுவேன். போதுமா? போதும் போதும் கேட்டேன், அவ்வளோதான். நான் வரவே யோசிக்கல, இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன திட்டாது. சரி சரி, ஒத்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்ல பையன்ட்டு. நல்ல பையனா இருக்காதா மேடம், நீங்கள் சபதத்தை ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. எங்கே போனால் நான் அங்கே வரையில உங்களுக்கு தூக்கம் வராது. அது எப்படி வரும்? டயர்டாக தானே இருக்கீங்க, தூக்கம் தானே வருது, வாங்க போதும். அதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக கட் பண்ணி பண்ணுறேன். இதுக்குள்ள மட்டும் சொல்லுங்க உங்கள் பொண்டாட்டின்னு. அப்புறம் பொண்டாட்டியா இல்லையான்னு அதுக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு ஒரு கத்தல், எல்லாம் பண்ண வேண்டியது. சரி, தெரியாம எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அதே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டாது. மொத்தமாக நீங்கள் என்ன கழுவி கழுவி ஊற்றிருக்கீங்க. ஏதோ லைட்டாக உண்மை. என்னது? நான் என்ன உண்மையை பேச விட மாட்டேன். போயிட்டு தரையா தூங்குங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த ரிசர்ச் டாஸ்க்லாம் வேண்டாம். இது போய் சொல்லிட்டேன் நான். இந்த மாதிரி வேண்டாம், வேலை பண்ணாது. சரி வாங்க, உங்கள் ஹெல்த் விஷயத்துலலாம் விளையாட மாட்டேன். வாங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குவீங்க. இல்லை, தூக்கம் வருது, எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். சரி, என்னமோ ஒன்று, வாங்க போகலாம். ஓகே போகலாமே. எவ்வளோ நான் உட்காந்துருக்குது? அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? அப்பா போகிறது சில்ல அவுட்டுக்கு, நைட் அவுட்டு. சரி, அதுக்கு என்ன? எவ்வளோ அழகாக டிஷர்ட்டும் ஷார்ட்ஸ்னு வந்திருக்கோம். நீ என்னடா ஜர்க்கின்னு ஃபுல்லாக கவர் பண்ணி வர, ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு. கீழே போட்டுருந்தா வருவேன். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா இருந்தாலும் சொல்றேன், ஏதோ தெரியாம சின்ன வயசுல ஆசைப்பட்டதுக்காக இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்றது ஓவர் தான். ஆமா ப்ரோ, ஆமா, ஏதோ குழந்தைக்குள்ள குழந்தைத்தனமா சொல்லிச்சு, அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றீங்க பாத்தீங்களா? என்ன ஓட்டுறீங்க? ஓட்டல பாய், ஓட்டல, உண்மையை சொல்றோம். என்ன உண்மை? உங்ககிட்ட நாங்க சொல்ல அந்த கதைய. என்ன கதை? உங்க வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஜர்க்கின் போடுறதுக்கு காரணம் நீ ஆசைப்பட்டதுனாலயாம். வளர்ற புரியல. பாய், சின்ன வயசுல நீ இவருக்கு இப்படிதான் டர்ட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியாமே, உனக்கு இப்படி போடதான் பிடிக்குமாமே, அதனால பயப்புள்ள இப்ப இதெல்லாம் போடுது. ஃபாரின்ல இருக்கும் போதெல்லாம் இப்படி போடாதான், அங்க என்ன குளிர் அடிச்சாலும் இப்படிலாம் போட மாட்டாராம். ஆனா இங்க பார், என்ன புழுங்கினாலும் இப்படிதான் போடுறாரு. அதுக்கு நான் தான் காரணம். ஆமாங்க கேளி, உங்க அண்ணி தான் சொன்னாங்க, கேள. என்ன நீ சொல்றாங்க? ஆமாடா, துணை எவ்வளவு ஜர்க்கின் எடுத்து கொடுத்துருப்பேன் தெரியுமா அவனுக்குலாம். போடவே மாட்டானே, கடைக்கு போய் எடுப்பான், ஆனா போட மாட்டான். அதெல்லாம் இங்கதான் போடுறாங்க. ஏன்னா அவன் பொண்டாட்டி பிடிச்ச ட்ரெஸ் அவன் பொண்டாட்டி கூட இருக்கும்போது தான் போடணுமா. என்ன லுக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை, இருந்தாலும் ஒரு நியாயமா கேட்குறேன். எங்களை விட நீங்க இவ்வளோ லைட்டாக தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க ஹீல்ஸ் வச்ச ஷூ போடுறீங்க? பாவம் என் கேர்ள், இந்த மொத்தூண்டா தெரியல. உங்க கேர்ள் வெளியே வந்தோன்னா ஸ்டூல் தானே போடுவா, அப்போ கரெக்டா இருக்கும். எல்லாம் டூ மச். நீங்க நார்மலா அந்த ஸ்டூல் போட்டாதான் அவ கரெக்டா ஈக்குவலா இருப்பா. பரவாயில்ல, உங்களை தூக்கி பிடிக்கும் போது என்கிட்ட வரதுக்கு இது கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் தூக்கி தான் பிடிக்க போறீங்க, அப்புறம் என்ன? அம்மே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடா? ஆமா, உனக்காக தான். போதுமா? அது எப்படின்னா போட்டா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக என் டெய்லி அடிக்கடி இதை போடுறீங்க. எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, புரியுதுல? என் பாட்டி பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். வெயில் இருக்குல்ல, பாதிக்கலையே. புருஷா பிடிக்கல. அதெல்லாம் பிடிக்கும். கோல அதான். இவங்களை விட்டாலும் தனி தட்ட போடுவாங்க, இழுத்துட்டு வாங்க, டைம் ஆகுது. போதும் வாடா. எனக்கு என் பாட்டி கொஞ்சம் ஏட்ட பேசக்கூடாது, உடனே போடாமல் பொங்கி மதியா திரும்பிட்டான். தேங்க்ஸ்பா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கோம், தனியா இருந்தேன். நல்ல வேலை, தேங்க்ஸ், நீங்க கூப்பிட்டீங்க. தேங்க்ஸ் வீரா, தேங்க்ஸ் திவ்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். அது பேசு. முடியாது. இதுதானே தேங்க்ஸ் சொன்னாங்க. நீ சொல்லிட்டல. ஓகே, நான் சொல்லி போச்சு. ப்ளீஸ் மரியாதை கொடு. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? உங்கள் ஒய்ஃப் இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க. ஏதாவது சொல்லிடு, ஒரு பேசுறேன் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. போதுமா? அது போதும். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? அது என்ன தெரியுமாக்கு மட்டும் நீங்க கப் கேக் கொடுத்துருக்கீங்க, வீட்டுலாம் கொடுக்கவே இல்லை. லூசு, அவன் கையில் இருக்கிறது பொம்மை. சொல்ற? ஆமாம், அந்த டாய் அவங்க ஃபேவரட். அது எப்பவுமே வச்சுருப்பாங்க. அவங்க அவங்க பேக்கெட்லேயே இருக்கும், சம்டைம்ஸ் கையில் இருக்கும்.
அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அந்த மாதிரி டைமுக்குலாம் ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சிருக்க டாய் அது. ஓ, ஓகே ஓகே. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த கதை உனக்கு எப்படி தெரியும்? நானும் அங்கே இருந்தேன்ல, எனக்கு தெரியாதா? கூட பேசவே இல்லையே. அண்ணி இல்லை. கதை எப்படி கேர்ளுக்கு தெரியும்? வெளியா சொல்லியிருப்பான். ஓ ஆமால, கேர்லி அவங்க இருந்தால. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. சரி சரி சரி, வாங்க போலாம், டைம் வா வா. ஓ என்ன இது? வாங்க இங்க சொல்றேன். பைக்கில் எப்போ போகிறோம்? என் குட்டி மக்கள் தானே பிடிக்கும். மட்டும் தனியாவா? ஏன் அங்க போய் அவன் கூட தானே இருக்க போறேன். அப்படியே என் புருஷன் அவன் கூட இருக்க விட்டுருவாரு. கொஞ்ச நேரம் விடுவேன். அப்போ மற்ற நேரம் என் பொண்டாட்டி என் கூட மட்டும்தான், புரியுதுல்ல? புரிஞ்சது புரிஞ்சது ரவுடி பையா. இந்த விஷயத்துல நான் ரவுடியாவே இருந்துக்கிறேன். போலாமா? போலாமே. டபுள் சைட்ல உட்கார மாட்டேன், சிங்கிள் சைடாக தான் உட்காருவேன். ஏன் டப் பண்றேன்? ம். கார்லயே பேசலாம். உட்காரவா வேண்டாவா? சரி உட்காரு. நான் விழமாட்டேன், இப்படி இழுத்து பிடிச்சிக்க வேண்டாம். என்ன ஏன் டபுள் சைட் வேணாம்னு சொன்னீங்கல்ல, அப்போ இப்படிதான். இப்படி புருஷா, அதுக்கு நீ இப்படியா? இப்படியும் கிட்ட வச்சுக்கிறது முறடா. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்கு. இல்லைன்னா அதுக்கு மாதிரி குறைச்சிருவேன். நோப்பா பாப்பா டேங்கரில் வண்டியில் உட்காந்துட்டு வர்றதுக்கு. எனக்கு அப்படிதான். வரியா? பிச்சு பிச்சு இனி சம்பாதி கேட்குற மாதிரி வா. கொன்றுவேன். சரி குறைச்சிப்போம். ஏங்க எனக்கு குளிர்லங்க. இல்லை காத்து பீச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடி வாங்குவேன். அவனை பாப்பா இல்லை. டபுள் சைடில் உட்காந்து சிங்கிள் சைடில் உட்காந்துட்டு எனக்கு அதுவே பயமாக தான் இருக்கு. இது மாதிரி லாங் டிரைவ்ல சிங்கிள் சைடில் உட்காந்துட்டு வரதும் ஒரு த்ரில்லு தான்ப்பா. ஃப்ரெண்ட்ல உட்காரணும், மொத்த சைடு தானே உட்காரணும். உண்மை, நான் பாப்பா இல்லைன்றல. வண்டி வாங்காத. இங்க பாரு, நீ ஷால் ஆல்ரெடி நீ இறுக்கி கட்டிட்டு தான் இருக்க. அதாவதுக்கு என்னவோ இப்படி போத்தி வேற விட்டுருக்கேன். நீ இப்படி வெறுப்பேத்துற? இவனாவது பைக்கோட பின்பக்கமா ஷாலை கட்டி விடுவானா? பக்க விட்டுட்டீங்கன்னா உன் பக்கம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கட்டி இருக்கல. பக்கமாக இருக்கு, கட்டினாலும் விட மாட்டேன். பைக் ரைடையே இப்படி காமெடி ரைடா வைக்கிறேன். இப்ப இதுக்கு நம்ம கார்லயே போயிருக்கலாம். அப்போ என் கூட பைக்கில் வந்ததுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி சீட் பெல்ட் மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சு கட்டி விட்டுருவ. கையை இறுக்கி வர உன் உடம்புக்குள்ள வச்சுப்ப. இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டா வேற வரணும். நான் கையை விட்டுட்டு ஒன் சைட்ல வரணும்னு நினைச்சேன். நீ டபுள் சைடு உட்காரும்போது கை விட விட்டுருக்க மாட்டேன். இதில் ஒன் சைடில் கை விட்டு வரணும்னு நினைச்சேன். ஃபுல் சைடு உட்காந்து இறுக்கி பிடிச்சிருவன்றதுனால தான் நான் இப்படி யோசிச்சேன். கொஞ்ச நேரமாவது விட. ஃப்ரெண்ட்ல வந்து உட்கார். ரெண்டு கைக்கு நடுவில் லாக் போட்டுருவேன். அதில் நான் ஜாலியாக இருந்துருவேன். மொவனே பைக் ரைட் ஐசே போயிடும் போல உன்னால. பார்த்து பார்த்து இவ்வளோ வேகமாக போகக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆசைப்பட்டு வேகமாக வந்தேன்ல, அவங்களாம் அங்கே ரீச்சே ஆகிட்டு இருப்பாங்க. ஆகட்டும்னு. ஹெல்மெட் போட மாட்டேன்ற வாங்க போற பேரு. போட வேண்டியதானே? போட்டா நான் போடுவேன். உனக்கு என் மேல அக்கறை இருந்தா போடு. நடந்து போகிறத விட ஸ்லோவாக தான் போகுது. இதுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. மக்கள் தானே உனக்கு சேஃப்டிக்காக. வேண்டாம், தயவு செஞ்சு என் சேஃப்டி சொல்லாத. ரிட்டர்ன் வரும்போது பைக்குன்னு வந்து நீ மட்டும் தனியாவா, நான் கார்ல வந்துக்கிறேன். நோ நோ நோ, வேண்டாம், நான் வெறுப்பேத்தாத. கொஞ்சமா ஸ்பீடா போ. நீ கேட்ட கொடுத்துட்டு ஸ்பீடா வந்தல. அதான் உங்க ஊர்ல ஸ்பீட். அப்ப ஸ்பீடுன்னு என்ன சொல்வீங்க? அங்க போய் நீ கிட்ட போயிருக்க பாரு. என்ன தானே உடனே வீட்டுக்கு வந்துடுவா. சரி கொஞ்சமா ஸ்பீடா போறேன் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கிட்ட வா. நீ வாங்கிட்டு கிட்ட வான்னு சரிட்டா தப்போம். இப்போ பக்கம்ல போக வேண்டாம். இந்த ஸ்பீட் ஏத்திட்டா இப்படி விரும்பாதான் பயப்பட ஸ்பீடா கூட்டு போவோம். இல்லைன்னா திருப்பி சமாளிச்சோம், திருப்பி ஸ்லோ ஆக்கிடும். கொஞ்ச நேரம் அவன் என்ன கதாட்டாலும் பல்லு கடிச்சிட்டு எடுத்து தாங்கும். அதான் இந்த வண்டி கொஞ்சமா ஸ்பீடா நகரும். எனக்கு கொஞ்சம் இழுத்து பிடிக்க மாட்டான். ஜாலியா ரைடு என்ஜாய் பண்ணலாம். என்ன பயப்பட இழுத்து பிடிச்சி கொடுப்போம் பத்தியும். ஏய் பீஸு, ஏய் ஏன் இங்கே இறங்கிட்டா? வா மண்ணு கிட்ட போடுறோம். போதும் போதும், இந்த போதும் போதும் பேசுறதுக்கே உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுல்ல? பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். இல்லட்டா இருக்கு, வரேன், வெயிட் பண்ணு. ஒன்றும் தேவையில்ல, எனக்கு போக தெரியும். ஏய் உன் சேஃப்டி தானே பார்த்தேன், இவ்வளோ காண்டாக்குறேன். சேஃப்டி பார்க்கறதுக்கு கார்லயே வந்திருக்கலாம். கடிச்சதை வச்சு சந்தோஷப்பட மாட்டீங்க. எல்லாம் கடைசி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா என்ன? ஆறேன், அதெல்லாம் முடியாது. எடுத்துட்டு போய் செக் வைக்கிற பத்தியா? அப்போ என்னாலே முடியாது. நானும் கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியாது. ஏய் இதுவும் ஒன்னா உங்களுக்கு எந்த விஷயம் பெருசுன்னு தோணலாம், அதே மாதிரி எனக்கு எந்த விஷயம் பெருசுன்னு இருக்குல்ல. ஆயாடி. வாங்க வாங்க, நான் உள்ள போயிட்டு இருட நானும் வரேன். தனியா வா, அப்பதான் உனக்கு திமுறாடும். சொல்லிட்டல உள்ள எப்படி பிடிக்கிறோம். சார், அதை நீங்க பண்ணலீங்கன்னா தான் ஆச்சரியம், பண்ணாலாம் இல்லை. வாங்க போலாம். சரி பாத்துக்கிறேன். ஹெட்செட்டுன்னு தெரியல, கழுத்துல மாட்டிட்டு வர போல. குளிர்ச்சுன்னா உனக்கு மாட்டி விட்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். டேய், அதுவும் எனக்கு தானா? இது போட்டால் கொஞ்சம் காது அடைப்பா இருக்கும்ல. நீ மப்ளர்ல கட்டிக்க மாட்டேன், ஷாலும் கட்டிக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்க தான் இதுவா பார்ப்பீங்களே. இப்போ இதுனா ஹெட்செட்டு
சும்மா பாட்டு கேட்குற மாதிரி போட்டுப்பேன்றதுனால இதை எடுத்துட்டு வந்தேன். இந்த ஃபீடிங் பாட்டில் சூப்பர் பாட்டில் வாங்கி தரவா? அம்மா நீ அப்படியே எட்டு விட்டணும் பைக்கோட விழுவேன். விட்டு விடுவேன். கா. நில்லு. டீப்லையும் பார்க்காத நில்லு. முடியாது மேம், நீ தனியா வா, அப்பதான் நீ திருந்து. செல்லோல சமத்துலாம் நில்லுமா. யாது உட்கார். நாத்து எங்க கூட தான் வரல, என்ன எஸ்கேப் ஆயிட்ட? கடைசியில் பார்த்து உள்ளேட்ட வரேன். எங்க ஊர் சுத்திட்டு வரேன்? அங்க இருந்து இங்க நடந்து வர லேட் ஆயிடுச்சு அண்ணி. நீங்க புல்லட் தானே கேட்டீங்க, புல்லட் தானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, நடந்து வரணும். புல்லட்டா? என்ன கதை? அப்போ நீ தான் அந்த வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவன். ஆமா அண்ணாதான் கேட்டாரு, அதனால்தான். இதான் அந்த கல்பரட்டா. இல்லாட்டி ஏன் என்னாச்சு? பாட்டி அவர் கேட்டாரு, இவர் கேட்டாருன்னு அவருக்கு ஏதாவது வாங்கணும்னு வைக்க கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நாத்து இவ்வளவு காண்டாக்குது. சரி ஃபர்ஸ்ட் உட்காருவாங்க, அப்புறம் அடுத்த கதை.